எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை என்று மத்தேயு 12:31 சொல்லுகிறது. எப்பேற்பட்ட பாவமும் மன்னிக்கிற தேவன் ஏன் ஆவியானவருக்கு விரோதமான தூஷணத்தை மட்டும் மன்னிப்பதில்லை? ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம் என்றால் என்ன என்பதை குறித்து இன்று பார்ப்போம். நாம் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக எவ்வளவு மோசமான பாவங்களை செய்திருந்தாலும் அந்த பாவம் ஆவியானவர் மூலம் நமக்கு உணர்த்தப்படும் பொழுது நாம் அதை ஏற்றுக்கொண்டு தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது அந்த பாவம் நமக்கு மன்னிக்கப்படும். ஆனால் பாவத்திலிருந்து மீட்பதற்காக ஆவியானவர் நம்மிடம் போராடும் போது, அவருடைய மெல்லிய சத்தத்துக்கு நாம் செவி சாய்க்காமல் அவரை புறக்கணிக்கும் போது, அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அலட்சியம் செய்யும் போதுதான் நாம் ஆவியானவருக்கு விரோதமான பாவம் செய்கிறோம். அந்த பாவம் நமக்கு மன்னிக்கப்படுவதில்லை. அதாவது நியாயப்பிரமாணத்தை மீறியதற்காக நாம் தண்டிக்கப்பட போவதில்லை. அந்த தண்டனையிலிருந்து மீட்பதற்காக அல்லது நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதற்காக பரலோகம் நமக்கு செய்யும் உதவியை நாம் புறக்கணிக்கும் போதுதான் நாம் தண்டிக்கப்படுவோம். ஆகையால் பாவத்திலிருந்து நம்மை பாதுகாப்பதற்காக பரலோகம் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளையும் நாம் அலட்சியம் செய்யாமல் ஆவியானவருடைய மெல்லிய சத்தத்துக்கு செவி சாய்ப்போம். நித்திய ஜீவனுக்கு ஆயத்தமாவோம்.